ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா நம்ம டாபிக் ஹவு டு ஸ்பீட் அப் அண்ட் ஓல்டு லேப்டாப். நிறைய பேர்கிட்ட பழைய லேப்டாப் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்குது. விண்டோஸ் 7ஓட தான் ரன் ஆகிட்டு இருக்குது. எனக்கு விண்டோஸ் 10 அட்லீஸ்ட் விண்டோஸ் 10ஆவது நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய லேப்டாப் எப்படி உங்களுக்கு ஸ்பீடப் பண்ணி விண்டோஸ் 10 பக்காவாக லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாபி விட்டிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அன்னன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்மள பழைய லேப்டாப் ஒரு வாட்டி ஸ்பீட் பண்ணோம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸு உங்களுக்காக நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்களை போய்ட்டு உங்களுக்கு எப்படி லேப்டாப்பை வந்து பழைய லேப்டாப்பை எப்படி ஸ்பீடப் பண்ணி விண்டோஸ் 10 பக்காவாக உங்களுக்கு லோட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு சோனி லேப்டாப் தான் எடுத்திருக்கோம். சோனி லேப்டாப் தான் எடுத்திருக்கேன்னு நீங்கள் சோனி நம்மகிட்ட இல்லையேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பிராண்ட், ஹெச்பி பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டெல் பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏசர் பிராண்டாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நான் இந்த லேப்டாப் மூலமாக உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பை இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணி ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. நான் சிம்பிளான மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். வாங்க ஓல்டு லேப்டாப்பை எப்படி ஸ்பீடப் பண்ணி நம்ம விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்மளுக்கு ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இதில் லேப்டாப்பில் ரேம் மாற்றலாமா, ஹார்ட் டிஸ்க் மாற்றலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். பழைய லேப்டாப்பில் நீங்கள் ரேம் மாற்றதை விட விண்டோஸ் 10 நீங்கள் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா SSD போகிறது தான் பெஸ்ட்டு. SSD பார்த்திங்கன்னா ஓல்டு லேப்டாப்பில் 2.5 இன்ச் SSD தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதனால் பழைய ஹார்ட் டிஸ்க்கு எடுத்துகிட்டு தான் நீங்கள் போடணுமான்னு நினைக்க வேண்டாம். பழைய ஹார்ட் டிஸ்க்கு இந்த இடத்துல புது SSDயை போட்டு உங்களோட பழைய ஹார்ட் டிஸ்க்கை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிவிடி டிரைவ் இப்போ வந்து சிடிஸ் கிடையாது, எல்லாமே பென்ட்ரைவ் ஆகிட்டாங்க. சிடிஸ் ஸ்டாப் பண்ணியே 6 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. அதனால் சிடி டிரைவ் பதில் கேடின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிது. கண்டிப்பாக ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு கேடி எங்கே கிடைக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேடி மூலமாக நீங்கள் பழைய ஹார்ட் டிஸ்க்கை அதில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களை டிவிடி டிரைவருக்கு இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பழைய செகண்டரி ஹார்ட் டிஸ்க்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போது ஒரு ஜிப்ரானிக்ஸ் SSD ஒரு 128 GB நம்ம ப்ரைமரியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த ப்ரைமரியை கன்வெர்ட் பண்ணதில் நம்ம விண்டோஸ் 10 எப்படி லோட் பண்ணுறதுன்றதை நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். விண்டோஸ் 10 11 நம்மளுக்கு இதில் விண்டோஸ் 10 தான் நம்மளுக்கு ஓல்டு லேப்டாப் பெஸ்ட்டு. ஏன்னா அதிகமாக போட முடியாது. ஏன்னா விண்டோஸ் 10 எப்படி லோட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக வீடியோஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். பாருங்கள், சாபி விட்டிக் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 லோட் ஆகி வெல்கம் ஸ்க்ரீன் நம்மளுக்கு வந்துச்சு. இப்போது இதில் நம்மளுக்கு விண்டோஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு வாட்டி நான் உங்களுக்கு மறுபடியும் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஈஸி தான், ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இதை லோட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு எப்படி இமிகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். OS எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்கேன். சாபி விட்டிக் சேனலில் அதுக்கான வீடியோஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, பாருங்கள். லேப்டாப்ஸ் எப்படி ரிப்பேர் பண்ணுறது, டெஸ்க்டாப் எப்படி ரிப்பேர் பண்ணுறது, பிரிண்டர்ஸ் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோஸும் நிறையா கொடுத்துருக்கேன். சாபி விட்டிக் சேனலில் உங்களுக்கு என்ன வேணுமானாலும் அப்டேட்டிங்காக நிறைய வீடியோஸ் அப்டேட்டிங்காக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம், பாருங்கள். இந்த மாதிரி எரர் வருதுன்னா நம்ம செக்யூரிட்டியை வந்து பிளாக் பண்ணுறது, செக்யூரிட்டி வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா 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 15
ரியல் டைம் செக்யூரிட்டியை நம்ம அந்த கிராக்கை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1 இயர் ஆக்டிவேட் பண்ண தேவையில்ல. திரும்பவும் கேட்கும். திரும்பவும் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் கீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப் டைம் கீ உங்களுக்காக சென்ட் பண்ணுறேன். ஆக்டிவேட்டிங் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் SSD சொல்லிட்டேன். அதில் Windows 10 உங்களுக்கு லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுவும் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணுறதை நான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Windows 10 எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு வாட்டி நம்ம ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆனதை நம்ம ஒரு வாட்டி ஷட் டவுன் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஷட் டவுன் ஆகிறதும் குயிக்காக இருக்குது. இப்போது நம்ம பேலன்ஸ் ஃபிட்டிங் ஆக்சசரிஸை ஃபிட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து கவர் போடாமல் தான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம அதை ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கான பேக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா பாருங்கள், வீடியோவாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது பழைய ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஹார்ட் டிஸ்க்கு அந்த கேஸ் போட்டுரும். அந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கை நம்ம வேணான்னு சொல்லிட்டு விட்டுரு போகிறதில்ல. அந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் என்ன சொன்னேன்னா செகண்ட்ரியாக கேடி மூலமாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அந்த டிவிடி ட்ரைவுக்கு பதில் நம்ம கேடியில் அந்த ஹார்ட் டிஸ்க்கு செகண்டரி ஹார்ட் டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம பழைய ஃபைல்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனுடைய பேக்கப் நம்மளுக்கு அப்படியே அந்த செகண்டரி ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு செகண்டரி ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா அதிலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம 128 தான் போட்டிருக்கோம். Windows 10 நம்ம லோட் பண்ணி ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நம்ம பேசிக்காக ஒரு 128 GB தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான 256 போட்டுக்கலாம், 512 போட்டுக்கலாம். ஏற்கனவே செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கு 3 இருக்குன்றதுனால தான் நான் உங்களுக்கு 128 GB ஆட் பண்ணேன். கேஸ் அதுலேருந்து பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன் புது ஹார்ட் டிஸ்கில். அதை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி காமிச்சிடுறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் திரும்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன். சாய்பிவி டெக் சேனலில் நம்மளுக்கு என்ன லேப்டாப், டெஸ்க்டாப், இன்ட்ரெஸ்ட் எல்லா பர்பஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஃபிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? லேப்டாப் 100% கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. சாய்பிவி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ.